அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனோ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் 3 விதமான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்க் டீ, பிளெயின் டீ, மசாலா டீ, இது மூணும் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி டீ போடுறது தான் வளமை இல்லையா? ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா ரத்தி அப்படி இல்லைன்னா மெலிபட் தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இந்த 2 பிராண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ ஊற்றும் போது கட்டி பத்தாது. ஸோ அந்த ரீசனால தான் இந்த மில்க் பவுடர் எடுக்கிறது. அடுத்த மெயினான இன்க்ரீடியன்ட் தேயிலை. நம்மளோட நாட்டோட முக்கிய ஏற்றுமதி பயிர்களில் உண்டு. அந்த ரீசனாலேயே ஸ்ரீலங்காவில் எல்லா இடங்கள்லையும் நல்ல குவாலிட்டியான தேயிலை கிடைக்கும். இப்போ நான் இன்றைக்கு எடுத்திருக்கிற தேயிலை பார்த்தீங்கன்னா வட்டவலை, அந்த பிராண்டில் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வீட்டில் வளமையாக யூஸ் பண்ணுற எந்த தேயிலைனாலும் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸுக்காக சொல்கிறேன். நீங்கள் டீ ஊற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக இதை மாதிரி 2 ஒரே மாதிரி ஜக் எடுத்துக்கோங்க. சில்வராக இருக்கிறது நல்லது. அடுத்தது இதை மாதிரி தேயிலை வடி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டெய்னரும் யூஸ் பண்ணலாம். இப்போ டீ ஊற்றுறதுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஸ்பூனில் வந்து ஃபுல்லாகவே தான் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அண்ட் இதில் வந்து இனிப்புக்காக வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். தண்ணியை வந்து கொதிக்க வைக்கும் போதே ஒரு சிலர் அதில் தேயிலை சேர்த்து கொதிக்க வைப்பாங்க. நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ ஊற்றுறது இல்லை. தண்ணியில் வந்து நம்ம தேயிலை சேர்த்து கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதோட ஃப்ளேவர் வந்து மாறின மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை மாதிரி தேயிலை வடியில் சேர்த்துட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போது அந்த வடியில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேயிலை சேர்த்துருந்தேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். சரியா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஜக்கில் ஃபுல்லாகவே வரும். 2 கப் அப்படின்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம இந்த தேயிலை வடியை உள்ள ஒரு 4-5 தடவை டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாயம் நல்லாவே தண்ணியில் இறங்கும். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி தேயிலை வடி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஜக்கில் டிரெக்டாகவே டீ பவுடரை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் மில்க் பவுடர், சீனி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சாயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இதை மாதிரி நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நல்ல நுரை வரும். இப்போ சீனி கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நம்ம இதை மாதிரி ஆற்றி எடுக்கணும். இந்த மாதிரி ஆற்றும் போது டீக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக நமக்கு வந்து நுரை ஃபோம் ஆகும். அந்த மாதிரி வந்தால் தான் டீ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 2-3 தடவை ஆற்றினாலே போதும். நம்ம அதிகமாக ஆற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் டீ சூடு இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நல்ல நுரையோடு இருக்கிற அந்த டீயை நம்ம வந்து கப்பில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற டீ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கப்பில் சேர்த்ததுக்கு பிறகும் நுரை அப்படியே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த நுரை இல்லாமல் போகும். நம்ம வந்து சேர்வைகளில் குறைவாவோ கூட்டியோ சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நுரை வந்து பர்ஃபெக்டாக அதை மாதிரியே இருக்காது, ஒரு லேயராக. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், பர்ஃபெக்டாக நம்மளோட டீ வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இஞ்சி பிளெயின் டீ. இந்த பிளெயின் டீக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இஞ்சி பிளெயின் டீயை எப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்ப்போம். இதை மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கிறேன். நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை தட்டி எடுத்துக்கொள்வோம். எப்பயுமே இஞ்சி பிளெயின் டீ செய்யும் போது ஸ்க்ரேப்பரில் வச்சு இதை கிரேட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி கிரேட் பண்ணால் இதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்காது. ஜஸ்ட் இதை மாதிரி நல்லாவே தட்டி விடுங்க. அது சாறு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும். ஸோ நல்லா தட்டினத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். அந்த டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாகவே தான் சீனி அளந்தெடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம தேயிலை சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதை மாதிரி ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதிகம் அள்ளி எடுக்கலை. உங்களுக்கு அளவு நான் இதில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை வடியில் சேர்த்துக்கொள்ளலாம். எடுக்கிற தேயிலை சரி அந்த ஸ்பூன்ட லெவல்லே இருக்கணும். இப்போ நம்ம நல்ல சூடான கொதி தண்ணியை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ தண்ணியை சேர்த்துட்டு அதிகமாக நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துடக்கூடாது. இப்போ நான் சேர்த்துருக்கிற தண்ணீர் அளவு பார்த்தீங்கன்னா சரியாக 1 கப் அளவுக்கு இருக்கும், 250 ml. ஸோ பிளெயின் டீக்கு நான் இப்போ சேர்க்குற அளவு சாயம் கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாக சேர்த்துட்டோம்னா லேசாக அந்த கசப்பான டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து வடியை அதிகமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறாமல் மெதுவாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்றாலே போதும். ரெடி பண்ணியிருக்கிற இந்த பிளெயின் டீ இது மாதிரி ஒரு கோல்டன் கலரில் இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்ட் கலர்.
இப்போ சூடாவே நான் வந்து ஒரு கப்புக்கு மாற்றிடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற பிளெயின் டீ அளவு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான பிளெயின் டீ அளவு. அண்ட் அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் ரெடி பண்ணியிருந்த அந்த மில்க் டீ பார்த்தீங்கன்னா 4 பேருக்கான மில்க் டீ அளவு. இன்றைக்கி ஈவினிங் சரியாக இதே அளவுகளோட ஒரு இஞ்சி பிளெயின் டீ ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பிளெயின் டீனா அதுக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னர் ரஸ்க் தான். யாருக்கு இந்த கோம்பு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீ வந்து மசாலா டீ. டீ ரெடி பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன். சரியாக 1/2 லிட்டர் அளவு தண்ணி. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சரியாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஸ்பைசஸை உள்ளே சேர்த்துடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கிறேன். அது மாதிரி 2 கராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அது மாதிரி 5 மிளகு, 4 பெரிய ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்பைசஸை வந்து நம்ம அதிகம் போட்டு இடிச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம லேசாக இது மாதிரி இடித்து எடுத்தாலே போதும். தண்ணி சூடாகும் போது தானே நம்ம சேர்க்குறோம். ஸோ அது வந்து நல்லா குக்காகி வரும். குக்காகி வரும்போது இந்த ஸ்மெல் வந்து தண்ணிக்கு நல்லாவே இறங்கிரும். ஸோ இதோட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்க்குறேன். ஆரம்பத்தில் நான் ரெடி பண்ணியிருந்த அந்த மில்க் டீ பார்த்தீங்கன்னா 4 பேருக்கான மில்க் டீ. அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேயிலை சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம வந்து தண்ணியில் டிரெக்டாக சேர்க்கறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அண்ட் இப்போ நான் ரெடி பண்ணுற இந்த மசாலா டீட அளவு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கான அளவு. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா டீ ரெடி பண்ணுறதுக்கு மில்க் டீக்கு மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். எடுக்கிற மில்க் பவுடர் நான் வந்து இந்த ஸ்பூனில் ஃபுல்லாகவே தான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சேர்க்கும் போது விளங்கும். அண்ட் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறவங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருந்த அந்த தண்ணியை நம்ம வந்து இந்த மில்க் பவுடர் இருக்கிற கப்பில் சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணியை சேர்க்கும் போது இப்போ நம்ம வடிச்சிட்டு சேர்க்கணும். திரும்பவும் நம்ம வந்து ஏற்கனவே மில்க் டீக்கு பண்ணது மாதிரி தான் ஸ்பூன் வச்சு நல்லாவே அடித்து எடுத்துக்கொள்ளணும். நுரை வர்ற அளவுக்கு நல்லாவே இதை கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அந்த மில்க் டீக்கு பண்ணது மாதிரி தான் ஒரு 2 தடவை நல்லா ஆற்றி எடுத்துக்கொள்ளலாம். நுரை வரும் மட்டும். இந்த மசாலா டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே வீடே மணக்கும். அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இந்த 3 விதமான டீ ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் இந்த மசாலா டீ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ரெசிபியுமே எங்களோட வீட்டில் உம்மா பண்ணுற ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இன்ஷால்லா இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.